சற்று முன் அமித்ஷா திடீர் கைது, பாராளுமன்றத்தில் உச்சக்கட்ட பரபரப்பு, டெல்லியில் அவசர கூட்டம். அதாவது 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் பிரதமர், முதல்வர்கள், அமைச்சர்களை பதவி நீக்க வழிவகை செய்யும் மசோதாவை மக்களவையில் நேற்று மத்திய அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செய்தார். அப்போது நடந்த விவாதத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் எம்பியுமான கேசி வேணுகோபால் கலந்து கொண்டு பேசும்போது, இந்த மசோதா அரசியலில் ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காகவே என்று பாஜக தலைவர்கள் கூறுகின்றனர். நான் இப்போது உள்துறை அமைச்சரிடம் ஒரு கேள்வியை வைக்கிறேன். 2010 அவர் குஜராத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கைது செய்யப்பட்டார். அந்த நேரத்தில் அவர் ஒழுக்கத்தை நிலைநாட்டினாரா என்றார். அப்போது மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசும்போது, என் மீது கூறப்படும் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன் என்று கூறினார். மேலும் அவையில் இந்த விஷயத்தை நான் தெளிவாக்குகிறேன். அப்போது என் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை. அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று நான் கைதாவதற்கு முன்னதாகவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தேன். இந்த வழக்குகளில் இருந்து விடுதலை செய்யப்படும் வரை நான் எந்த பதவியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆவேசமாக அமித்ஷா கூறினார். மேலும் அமித்ஷா நேற்று முன்தினம் திருநெல்வேலிக்கு வருகை தந்தார். அப்போது அவரை வரவேற்க தமிழக பாஜகவின் ஒட்டுமொத்த தலைவர்களும் அண்ணாமலையும் உள்பட அனைவரும் அமித்ஷாவை வரவேற்க காத்திருந்தனர். அப்போது அமித்ஷா வந்தார். எல்லோரும் அவரை வரவேற்று உள்ளே அழைத்தனர். அப்போது அமித்ஷா பேசத் தொடங்கியவுடன் அண்ணாமலை பற்றி மிக உயர்வாக பேசினார். மேலும் கூட்டணியை பற்றிய கேள்விக்கு அதிமுகவுடன் கூட்டணியில் இருப்போம், மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் பாஜகவுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்று கூறினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை ஒரு முறை கூட சொல்லவில்லை. இது அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லோரும் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என்று சொல்லும் வகையில் இருந்தது நெல்லையில் அமித்ஷா பேசின பேச்சு. எடப்பாடி பழனிசாமியை துளியும் மதிக்காத அமித்ஷாவால் எப்படி கூட்டணி ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என்று அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் நெல்லை மாவட்டத்தில் அமித்ஷா வரும் வழியில் தமிழரை ஆண்ட விடமாட்டோம் என்று கூறிய அமித்ஷாவை நெல்லை மாவட்டத்திற்கு வர விடமாட்டோம் என்று பதாதைகளை வைத்து கொண்டு மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். பின்பு காவல்துறை வந்து அமித்ஷா அவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு பாஜக நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தது பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த நிலையில்தான் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழரை ஆண்டு விடமாட்டோம் என்று கூறிய அமித்ஷாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டது அமித்ஷா அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்துவிட்டது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.